அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இதற்கு முன்னால் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவராக பணியாற்றிய மதிப்புக்குரிய தயாசங்கர் அவர்களுடைய தலைமையிலே 50 பேர்கள் ஏற்கனவே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்று அது பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையினை ஏற்று மீண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் 50 பேரோடு சேர்த்து இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக அவர்கள் அனைவரையும் வருக வருக என நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதில் உள்ள ஒன்றிய தலைவர் மதிப்புக்குரிய கவி கண்ணன் இங்கே தான் இருக்கிறார். அதுமாதிரி கண்ணன் ஒன்றிய தலைவர் இங்கே தான் இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாரும் இதுவரையிலும் வெளியே செல்லவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்று 35 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 35 நாட்களிலும் 207 குற்றங்கள் கடந்த 2 தினங்களில் மட்டும் 17 கற்பழிப்பு சம்பவங்கள். நான் எதை கேட்கிறேன் சொன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மேடைக்கு மேடை நின்று ப்ரோ ப்ரோ அங்கிள் அங்கிள்னு சொல்லி பேசினீங்களே, தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சூலூரிலே 10 வயது குழந்தையை பாதகர்கள் படுபாதகம் செய்தார்கள், கற்பழித்து கொன்றுவிட்ட செய்தி இன்று வரையிலும் முதலமைச்சருக்கு தெரியுமா? நேற்று முன்தினம் 3 வயது பச்சை குழந்தை, 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்று முள்வேலியிலே வீசியது இந்த முதலமைச்சருக்கு தெரியுமா? நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 7 பாலியல் வன்முறை குற்றங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள். கடந்த வாரத்தில் மட்டும் 40 பாலியல் வன்கொடுமை சட்டங்கள், குற்றங்கள். முதலமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சர் காலையிலே 10 மணிக்கு வருகிறார், மாலையிலே 5 மணிக்கு போகிறார், டிஃபன் கொண்டு வருகிறார், டிஃபன் கேரியர் வச்சிருக்கிறார், சாப்பிடுகிறார். ஆனா பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். பேசுறதெல்லாம் யார்கிட்டன்னா, சினிமாவில் யாரெல்லாம் பிரபலங்களா இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு பேசி படம் எடுக்கிறையில தான் இருக்காரே தவிர முதலமைச்சர் இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் 2 வயது குழந்தையை மட்டும் இல்ல, 60 வயது பெண்கள், 80 வயது பெண்கள் வருவதற்கு முன்னால் அது இது எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பேசவே இல்லை, பேட்டி கொடுக்கல, யாரையும் அழைத்து போய் பார்க்கல. ஆனா ஒருவேளை அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லாரும் கற்பழிச்சுட்டு எல்லாரும் பனையூர்ல பார்க்கலாம், கரூர்ல 40 பேர் செத்து போறோம்னா எல்லாரும் பனையூர்ல பார்த்தது மாதிரி பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பார்கள்? சரி, நான் கேட்கிறேன், இப்ப இந்த இடைத்தேர்தல் வரப்போது 6 மாசத்துல என்ன அவசியம்? இந்த இடைத்தேர்தலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்பதானே உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நேற்று எங்க அண்ணன் பொன்னாரவர் பேட்டி கொடுத்தாங்களே, குதிரை பேரம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே குதிரை பேரம் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினராக திரு காமராஜ் அவர்களை குதிரை பேரம் பேசி மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய கட்சியிலிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். உண்மையிலே சிபிஐ விசாரித்து குதிரை பேரம் நடந்ததை, இந்த தமிழக அரசு தவறு செய்வதை நிச்சயமாக தமிழக அரசை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன். இத்தனை பொறுப்புகளையும் தாங்கி இருக்கிற தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னும் அடுத்த அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க யாரும் இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனா இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்ப அடுத்த விராலிமலை இடைத்தேர்தல் வரும், அடுத்தது மதுராந்தகம், ஈரோடு, பெருந்துறை, தாராபுரம். என்ன அவசியம் வந்திருக்கிறது? என்ன அவசியம் வந்திருக்கிறது? அதிமுகவிலிருந்து ஆதவ அர்ஜுன் ஒவ்வொரு விலை பேசி வாங்கிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகை மீடியா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. மீடியாவில் நீங்க சொல்லணும், குதிரை பேரம் நடைபெறுகிறது. யாரும் மீடியாவில் எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. குதிரை பேரம் நடைபெறும் தெரியல.
எந்த டிவிலையும். மக்களுக்கு ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு 6 மாசமாவது அவகாசம் கொடுக்கணும். ஆனா அவகாசமே கொடுக்க முடியாது. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. கட்சியிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து குதிரை பேரம் பேசி ஆட்களை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இடைத்தேர்தல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்வது எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது. வருகிற காலங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்துக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை வெளியே வந்திருக்கு. அது கொடுத்த வாக்குறுதிகளை தள்ளி போடுறதுக்குரிய உக்தின்னு பாக்குறீங்களா சார்? வெள்ளை அறிக்கை சார் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு பஸ் வருதுல, கரூர்ல பஸ், அந்த பஸ்ஸுக்கு மேல ஏறி வந்தாரு. அப்படி ஆடிட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. இப்ப 10 ரூபா பாட்டிலுக்கு ஆடிட்டே படிக்க வேண்டியதானே? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா மந்திரி சொல்றாரு உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்காரு. எப்படிப்பட்ட அமைச்சர்லாம் இருக்கிறாங்க? வெள்ளை அறிக்கை பத்தி அன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய நீங்க பேசினீங்களா இல்லையா? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசினாரா இல்லையா? 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வருவோம்னு தெரியாத ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் முதலமைச்சர் இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு இப்ப வந்தங்கிற அதிர்ச்சியே இல்லாம இப்ப ஆட்சியில வந்த பிறகு முதிர்ச்சியும் இல்லாம இருக்காரு. இல்ல இப்போ வெளியே சென்ற எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களோட கட்சி தலைவர் வந்து திமுகவோட ஆதரவோடு கமல முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு. திமுக வந்து தீய சக்தின்னு தான் நாங்க தெரிவிச்ச, எம்ஜிஆர்லாம் தெரிவிச்சிருக்காரு, அம்மா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்குதான் நாங்க உடன்பாடு இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. குதிரை பேரத்துக்கும் எதுக்கும் இல்லை, இதான் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இவர்கள் எதிர்கட்சியாக இருந்து அதிமுக இருந்தார்களா இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது 2006 இருந்து 2011 வரைக்கும் எதிர்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்ப ஏன் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியல தெரியல? அப்ப ஏன் கட்சி மாறி போக முடியல? அப்ப கட்சி மாறி போயிருக்கலாம்ல? என்ன பாடம்? டெய்லி கற்பழிச்சுட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் பாடமா? இது இத சொல்றாரு, அதே கேட்டுட்டு நீங்களும் என்கிட்ட கேள்வியா கேட்கறீங்க. நீங்க அவள்கிட்ட கேட்க என்ன சார் இது? 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்க, கஞ்சா போட்டுட்டு கற்பழிச்சிருக்கிறாங்க. உங்க ஆளுங்கட்சி சார்பா யாருமே பார்க்கல. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ வாராரு, அந்த வடநாட்டுக்காரருடைய இறந்து போன குழந்தையுடைய தகப்பனார் 2 கையிலையும் போய் தம்பு இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்க. மதிப்புக்குரிய திருமாவளவனுக்கு இவ்வளவு கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்க, இதை இத்தனை கற்பழிப்பு சம்பவம், இத்தனை கொலைகள், இத்தனை படுகொலைகள்னு சொல்ல தயாரா? அதை நாங்கள் தடுக்கிறதுக்கு தவறிவிட்டோம் என்று சொல்ல தயாரா? அண்ணாமலையும் வர்றது வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே மாத்தி இருக்கா. குறிப்பா பிஜேபி அதிமுக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. பிஜேபி ஆல் இண்டியா பார்ட்டி உலகத்திலே நம்பர் 1 கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் எங்களுக்கு எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார். அதற்காக நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒரு சமயம் பாராளுமன்றத்தில் 2 எம்பிக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 12 வருஷத்தையும் தாண்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் 4400 நாட்களையும் தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் இன்னைக்கு அதிக நாட்கள் பிரதமராக, அதிக நன்மைகளை செய்யக்கூடிய பிரதமராக இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு நாட்டில் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய திட்டங்களை எல்லாம் நீங்க கேள்வி கேட்க முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அந்த திட்டங்களை எல்லாம் 4 புத்தகத்தை போட்டு நேற்று மதிப்புக்குரிய நம்மளுடைய மூத்த நடிகர் அண்ணன் ரஜினிகாந்த் அவரிடம் போய் நான் கொடுத்துட்டு வந்தேன். வேற அரசியல் எதுவுமே நாங்க பேசவும் இல்லை. நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதான் சொல்றேன். என்ன விஷயம்னா, குறிப்பாக அண்ணாமலை உங்களோட இயக்கத்தில் வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ பிஜேபிக்கு ஒரு ஸ்டார் பிகரான ஒரு ஆள் இல்ல சொல்லி ரஜினிகாந்த் அழைக்க சென்றதாக ஒரு கூறப்படுகிறது. நேற்றுக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, ஏன் அவரையும் அழைக்க கூடாது பிஜேபிக்கு மாதிரி சொன்னாரு. அப்படி இது அழைக்கிற மாதிரி இருக்கு. அண்ணாமலை ரஜினியை போட்டு போஸ்டர்ல போட்டு ரஜினி சார்பா வந்து அரசியல் எதுவும் தம் படத்தை யூஸ் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க வந்து போய் சந்திச்சிருக்கீங்க. அதாவது என்னன்னா, நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வால் போஸ்டர்ல திரு ரஜினிகாந்த் அவருடைய படம் இருந்தது. அதை பார்த்து விட்டு அவரே என்னை எதிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னைய சொல்லிவிட்டார். அவர் எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த கட்சிக்கும் வரவும் மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன்.
அதற்கு இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சார், மத்திய அரசோட கல்வி பட்ஜெட்டின் கீழ் வரக்கூடிய தேசிய தேர்வு மூலம் நீட் தேர்வு நடக்கும். ஏற்கனவே கடந்த மே 3 நடந்ததுல வினாத்தாள் கசிவுனாங்க. அதுக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க. அதே போல இப்போ வெளியாட்டுல கொண்டு வந்து ஒரு விடைத்தாள் கொண்டு வரக்கூடிய வினாத்தாள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது பழுதாகி அங்கங்க நிக்குது. போஸ்டல் வெஹிக்கிள் அங்கங்க பழுதாகி மதுரையில ஏர்போர்ட்ல இருந்து வெளியே பழுதாயிடுச்சு. அப்போ ஒரே திட்டமிடல் பதப்பிதான் இருக்குமா? இல்ல, அதான் சொல்றேன். ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத சூழ்நிலை தேர்வு முகமை இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னால வாகனங்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா இப்ப வரும்போது எல்லாரும் ஆளுநர் வந்திருக்காரு பொதுமக்கள் கேட்காங்க. ஆனா வந்திருக்குது கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய இன்றைக்கு எவ்வளவு பெரிய நன்மை உங்களுக்கு எவ்வளவு வேகமா கொண்டு சேர்க்கிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடணும். இயல்பா நடக்க வேண்டிய ஒரு தேர்வுங்கிறது இயல்பா நடக்க வேண்டிய செக்யூரிட்டி அவசியம் இல்ல, நிச்சயமா. ஏன்னா ஒரு காலத்துல வந்து எல்லாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாம் அனுப்பி வைப்பாங்க, தபால் அனுப்பி வைப்பாங்க, அப்புறம் கார்ல வந்துச்சு, இப்போ ஹெலிகாப்டர்ல வருது. ஒரு பாதுகாப்பு தான், அதனால ஒண்ணும் இல்ல. தொழில்நுட்பங்கள்னால இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? விடைத்தாள் கசிறது இதெல்லாம் இப்பதான் சமீப காலமா அடிக்கடி நடக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியினால வாட்ஸ்அப், டெலிகிராம், அதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு என்பது நிச்சயமா தேவை. அது எதனால கசிந்தது என்பதை நம்ம ஒன்னும் உறுதி செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், மத்திய அமைச்சர், மாநிலத்தினுடைய கவர்னர், அப்படி பலவாறு விஷயங்கள் வெளியில பேசப்படுது. நீங்க அது குறித்த உங்களுடைய கருத்து? நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர். போதை கலாச்சாரத்துக்கு எதிராக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு காலையில கூட சென்னை ஏர்போர்ட்ல 5 கோடி ரூபாய் அந்த பெத்தமட்டியல் ரோட்ல பிடிச்சிருக்காங்க. இல்ல, அதை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சர் தவறுகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது கட்டுப்படுத்த தவறு மட்டும் இல்லை, காவல்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன வேணாலும் கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது போலீஸ் முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லை. காலையில ஒண்ணு சொல்றாங்க, ஒரு ஆர்டர் போடுறாரு முதலமைச்சர், சாயங்காலம் அதை நிறுத்த சொல்லி சொல்றாரு முதலமைச்சர். எப்படி காவல்துறை செயல்பட முடியும்? கற்பழிப்பு சம்பவம் எதனால் ஏற்படுகிறது? போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா, பெத்தமட்டின் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தில் இன்னைக்கு கற்பழிப்பு சம்பவம் அதிகமாக நடந்துட்டு. அதனால தான் இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம், சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இல்ல, சென்னையில் மட்டும். சிங்கப்பெண் சிறப்பு காவல்படையெல்லாம் இருக்கு, பெண்களுக்கான அருமையான கேள்வி. எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க? சிங்கப்பெண்ணா தேவையில்லாத இடத்துல நிக்கிறாங்க. அங்க நாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தோம், ஸ்டான்லி மருத்துவமனையில் 12 மணி போயிட்டு 4 மணி வரை இருந்தோம். அந்த கற்பழிப்பு நடந்து கொலை நடந்து பிறகாத அந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கல சிங்கப்பெண். இன்னொன்னு தெரியுமா? சிவகங்கையில் சிங்கப்பெண்ணுக்கே காவல் போட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. 3 காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த சிங்கப்பெண்ணை கற்பழிக்க போயிட்டாங்க. பத்திரிகையில் வந்திருக்கு, செய்தி பார்த்தோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில இருந்து விலகி இருக்குது. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி எதுவும் மாறுது சார்? எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே மாறாது. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே நேர்மையான முறையில் மோடி அவருடைய ஆட்சி தமிழகத்தில் மக்களுக்கு எங்களுக்கு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து 14 லட்சம் கோடி ரூபாய் மேலாக இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள சொல்லியிருக்கார், 1000 கோடி ரூபாய் தந்திருக்காருன்னு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா நன்மைகளும் மத்திய அரசிடம் வந்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பெற்றது. குறிப்பா இளைஞர்கள் வந்து சிம்பத்தைசர் அதிகமா வந்து அண்ணாமலை பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அவர் கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நானும் தான் சொல்லுவேன், என் பின்னால 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுவேன். சொல்றது காட்டிக்கல நானும் வாங்க, நானே பணம் சொல்ல முடியாச்சுன்னா அதை மேனிபுலேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பின்னால ஓடிக்கிட்டே இருக்கும். தயசங்கர் அதுல டெக்னிக்கலான ஆளு பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல ஓட்டிட்டு போவேன், உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நாளையில 30 லட்சம் பேர் காட்டுறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு நான் பேசுவேன். அவர் வந்து கட்சியில இருந்து விலகிட்டாரு.
மீண்டும் அவரை வந்து மறுபடியும் பாஜகவில் இணைக்க நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுவீங்களா இல்ல ஏதாவது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஏதாவது இல்ல, அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. பாஜக தான் விமர்சனம் வச்சுட்டு வருது தமிழக அரசு மேல. அப்படி இருக்க வரக்கூடிய தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்ல திமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு போட்டியிடுமா வாய்ப்பு இருக்கு? தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா அது குறித்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். இல்ல, டெல்லியில கடைசியா அமித்ஷா தலைமையில கூட்டம்லாம் கொடுத்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்துட்டீங்க. அதுல பேசின வார்த்தைகள் என்ன, தமிழக தோல்வி குறித்து என்ன ஆய்வு என்ன நடத்தணும், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் நடவடிக்கைகள்? இல்ல, டெல்லியில பொறுத்தவரையிலே மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர், என்னுடைய அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்கள், அமைப்பு பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய சந்தோஷ் அவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசணும். இனிமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. அதை பற்றி தான் நாங்கள் விவாதித்தோம். கடந்த கால தோற்றது எப்படி, கூட்டணி எப்படி குறித்தெல்லாம் நாங்கள் எதுவுமே நாங்கள் பேசலை. கட்சியை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி எடுத்து செல்லலாம் குறித்து அதிமுகவை குறிவைத்து எல்லா எம்எல்ஏக்களையும் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த கட்சியை ஒரு டெமாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இல்ல, அது ஒரு தவறான ஒரு செயல். அதாவது கட்சியில உறுப்பினர் சேர்ப்பது என்பது வேறு. கட்சியினுடைய சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியிலிருந்து இழுத்து அதற்கு இடைத்தேர்தல் வரவழைத்து அரசு பணத்தை செலவு பண்ணி அதில் யார் வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். இதெல்லாம் தேவையில்லாத முதிர்ச்சி இல்லாத அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு செயல்பாடு. அரவணைக்க முடியல, எடப்பாடி பழனிசாமியால அவங்களால அரவணைக்க முடியலையா? இல்ல, அதை பத்தி இதுக்கு முன்னாடி சோமசுந்தரம் இருக்கும்போது எம்ஜிஆர் நேரடியாக போய் பார்த்தார் அவர். அதே மாதிரி முத்துசாமி போகும்போது அந்த அம்மா கைப்படையா கடிதம் எழுதினாங்க. அது கூட ஒரு அரவணைக்க சூழல் இல்லாத ஒரு தலைவர் இருக்காங்க. இல்ல, நீங்க சொல்றது உண்மை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எஸ்எஸ் வீட்டுக்கு போனார் என்பதும் உண்மை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணி வைக்கும் போது மதிப்புக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வீட்டுக்கு சிறிய படிக்கட்டு கூட ஏறி போனார் என்பது உண்மை. புரட்சி தலைவர் அண்ணன் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு அம்மா அவர்கள் போனார்கள் கூட்டணி குறித்து. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடைபெறும். அது குறித்து நம்ம வந்து இப்போ ரொம்ப சொல்ல முடியும். இடைத்தேர்தல் தொடருமா? இப்ப தொடருதா? தேர்தல் வரும்போது நம்ம பேசுவோம். தமிழக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காரு, எதிர்ப்புலாம் போட்டுட்டு இருக்காரு, எப்படி பாக்குறீங்க செயல்பாடு? அவருடைய செயல்பாடு எப்பொழுதுமே சரி கிடையாது. கூட்டணியில இருக்குமா சார் அதிமுக? முதலமைச்சராக இருக்கும்போது, துணை முதலமைச்சராக இருக்கும்போது சரி கிடையாது, இப்போதும் சரி கிடையாது, எப்போதும் சரி இருக்காது. கூட்டணி தொடருதா? அதிமுக தமிழகத்திற்கு அடுத்தால மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நன்றி.